ரஃபா இந்த பேரை நீ சமீபத்தில் சோஷியல் மீடியாவாகட்டும், நியூஸ் ஆகட்டும் எல்லா இடங்கள்லுமே ரொம்ப பிரபலமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. 2 நாள் முன்னாடி வரைக்குமே இந்த ரஃபா அப்படிங்கிற பேரை யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போது இந்த பேர் இவ்வளோ பிரபலமாக பேசப்படுறதுக்கு என்ன காரணம்? ஆல் ஐஸ் ஆன் ரஃபா இந்த ஹேஷ்டேக் வைரலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. எல்லா பிரபலங்களுமே ரஃபா அப்படிங்கிற இந்த சின்ன இடத்துக்கு அவங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மேலே ரொம்ப பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஃபா அப்படிங்கிறது ஒரு சின்ன இடங்க. அந்த சின்ன இடத்துல 10 லட்சத்துக்கு மேலான பாலஸ்தீனியர்கள் அங்கே வந்து அகதிகளாக தங்கியிருக்காங்க. இப்போ இந்த போரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கு நடுவில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி போர் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 200 நாட்களுக்கு மேலே இந்த போர் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னென்னா, அதனால் இஸ்ரேல் வந்து அந்த காசா நகரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பித்தாங்க. அதை அடித்ததுனால அங்கே இருக்கிற சிவிலியன்ஸ் எல்லாமே அகதிகளாக அப்படி கொஞ்சமாக ஓட ஆரம்பித்தாங்க. இப்படி ஓடுறவங்க என்னாச்சுன்னா, அந்த அகதிகளுக்கு யாராலுமே ஹெல்ப் பண்ண முடியலைங்க. மற்ற உலக நாடுகள்லாம் அவங்களுக்கு தேவையான அந்த மருந்து பொருட்கள் ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், தண்ணி ஆகட்டும், இது எல்லாத்தையுமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் கூட இஸ்ரேல் வந்து அதுக்கு அனுமதிக்கலை. இதனால் என்னாச்சுன்னா, அவங்க எல்லாருமே காசா நகரத்தை விட்டு எகிப்துக்கு அகதிகளாக போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஆனால் எகிப்துமே இந்த பாலஸ்தீனியர்களை அகதிகளாக ஏற்றுக்கலை. ஏன்னா இது வந்து எகிப்து கூட ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும், இது வந்து எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுக்காக எகிப்துமே அவங்க யாரையுமே உள்ளே வந்து அகதிகளை ஏற்றுக்கலை. இதனால் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி ஓடின எல்லா சிவிலியன்ஸுமே எகிப்தோட எல்லை பகுதியான அந்த ரஃபா அப்படிங்கிற இடத்துல தான் அகதிகளாக தங்கியிருக்காங்க. இப்போது எகிப்து வந்து இவங்களை வந்து அகதிகளாக ஏற்றுக்கலை. ஆனாலுமே எகிப்து வழியாக மற்ற உலக நாடுகள் எல்லாமே இவங்களுக்கு தேவையான மருந்து பொருட்கள் ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், தண்ணி ஆகட்டும் எல்லாத்தையுமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாருக்குமே இது ஒரு செய்தி தாங்க. 10ஓட 11 ஒரு செய்தியாக தான் அதை பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருந்து பார்த்தா தான் அதோடைய கொடூரம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய உயிர் வந்து எப்போ போகும் அப்படிங்கிற அந்த சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், உங்கள் குழந்தைகள் ஆகட்டும், எல்லாருமே காப்பாற்றணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு விமானம் மேலே பறந்துச்சுன்னா கூட அவ்வளோதான் போல், இப்போ குண்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பயம் மனசுக்குள்ளார எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் ரொம்ப சுலபமாக ஏற்கனவே கேட்ட கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். அது வேறு எங்கேயும் இல்லைங்க, ஸ்ரீலங்காவில் நடந்த இனப்படுகொலை தான். அங்கே நடந்த அதே காட்சிகள் தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவில் எப்படி தமிழர்களுக்காக போராடின அமைப்புகள் எல்லாத்தையுமே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்தப்பட்டு அவங்க எல்லாரையுமே அழிக்கிற வரைக்கும் அவங்க போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தில் பல லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. அதே சீன் தான் இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாலஸ்தீனர்களுக்காக போராட வந்த அந்த ஹமாஸ் அமைப்பினரை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பச்சை குத்திட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் இந்த போர் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய தாக்குதல் எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எதனால் இந்த தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட ஒரு முக்கியமான ஒரு நகரம் டெல் அவீவ் அப்படிங்கிறது. கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஹமாஸ் அமைப்பினர் ஒரு 8 ராக்கெட்ஸை இந்த டெல் அவீவ் அப்படிங்கிற நகரத்தை மேலே ஏவியிருக்காங்க. என்னென்னா, ஹமாஸ் அமைப்பினர் அவங்க ஏவுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப சொஃபஸ்டிகேட்டெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு பேசிக்கான ஒரு ராக்கெட், ஒரு வெடிப்பொருளை ஏந்திக்கிட்டு அவங்க செலுத்துகிற திசையில் குத்துமதிப்பாக போய் அந்த இடத்துல விழும். அது மட்டும் தான் அது பண்ணக்கூடிய வேலை. இப்போ அவங்க அனுப்பின அந்த 8 ராக்கெட்ஸ்னாலையுமே அங்கே உயிர் சேதம் எதுவுமே ஏற்படலை. கொஞ்சம் கொஞ்சம் பொருள் சேதம் மட்டும் தான் ஏற்பட்டிருக்கு. இப்போது இதை ஒரு பெரிய காரணமாக வச்சுக்கிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரஃபா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தின ஹமாஸ் அமைப்போட தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்போது இந்த தாக்குதல்னால கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அங்கே இறந்ததில் பல பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள். பல குழந்தைகளோட நிலைமை பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே நம்ம வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு அந்த காட்சிகள்லாம் இருக்குதுங்க. பல குழந்தைகள் அவங்க தலையே இல்லாமல் முண்டமாக கிடக்கிறாங்க. இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடத்தினதுக்கப்புறமா இஸ்ரேல் சபை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த ரஃபா அப்படிங்கிற இடத்துல நாங்கள் தாக்குதல் நடத்தவே கிடையாது. நாங்கள் அது பக்கத்தில் தான் தாக்குதல் நடத்தினோம். ஆனால் எப்படி அங்கே அவ்வளோ பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு எங்களுக்கு தெரியல. நாங்கள் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு இவங்க அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா தான் பாலஸ்தீனத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேகை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்காரு. இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாகி இந்தியாவில் இருக்கிற ஈரானோட தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க பாலஸ்தீனத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் போட்டார் பார்த்தீங்களா, அந்த ட்வீட்டை இவங்களுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய பிரபலங்கள்லேருந்து பல பேர் இதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ஹேஷ்டேக்ஸ் இது மூலமாக பிரபலமாயிருக்கு. பல லட்சக்கணக்கான பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலக அளவில் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு பேச்சு பொருளாக மாறிடுச்சு. இப்போ என்னென்னா, காசாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ கடைசி கட்டமாக அந்த ரஃபா அப்படிங்கிற இடத்துல தஞ்சம் புகுந்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கு அங்கேயுமே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது திடீர்னு ஒரு குண்டு போடுறாங்க, அங்கே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க.
அவங்க போயிட்டு மருத்துவம் செஞ்சுக்கிறதுக்கு கூட அங்கே இடம் கிடையாதுங்க. அங்கே இருக்கிற மருத்துவமனைகளை கூட இஸ்ரேல் படையினர் அடித்து காலி பண்ணிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா அவங்க காயப்படுறாங்க. ஆனால் அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு மருந்து கிடையாது. பல பேர் பசியில் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான சூழ்நிலை அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. இப்போ உலக மக்கள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இஸ்ரேல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அந்த ஹேஷ்டேகுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி இவங்க ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னா, வாட் யுவர் ஐஸ் ஃபெயில் டு see, அதாவது உங்களுடைய கண்கள் பார்க்க மறந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஹேஷ்டேகை இப்போ பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தினாங்க. அவங்க தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட ஹாஸ்டேஜஸை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ பிடிச்சிட்டு போனவங்களில் இன்னும் 125 பேர் அந்த காசா நகரத்துக்கு அடியில் அந்த டனல்ஸில் வந்து கட்டி போடப்பட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மனித உரிமை மீறல். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்பில் இந்த கவுண்டர் அட்டாக் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் கிட்டத்தட்ட 35,000 பேர் இறந்துருக்காங்க. அதில் பல பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இஸ்ரேல் சார்பாக அந்த விளக்கம் கொடுக்கறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியும், எவ்ரிதிங் இஸ் ஃபைன் இன் லவ் அண்ட் வார். ஆனால் உண்மையிலேயே அந்த வாரில் இருக்கிற அந்த மக்களுக்கு தான் தெரியும் அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி அப்படின்ட்டு. வாழ்கிறதுக்கு பதிலாக பேசாமல் செத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்போ முடிய போகுதுன்னு தெரியலங்க. இஸ்ரேலுக்கு என்ன தான் தேவை? எல்லா பாலஸ்தீனத்தையுமே அழித்து காலி பண்ண நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்தா பார்க்கணும். இது உலக நாடுகளுமே கைகட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.